அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு முன்னாடியே ராசி கட்டத்தை கொடுத்தாச்சு. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 18/11/1999 மதியம் 1 மணிக்கு பிறந்த ஜாதகம். லக்கணமாக வந்திருக்கிறது கும்பலக்கணம், கும்பராசி. லக்கணத்துக்கு 3இல் சனி குரு, லக்கணத்துக்கு 6இல் ராகு, 8இல் சுக்கிரன், 9இல் புதன், 10இல் சூரியன், 11இல் செவ்வாய் கேது. இதுதான் பிறந்த ராசி சார்ட். இப்போ அதாவது சனி தசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சனி திசையில் ராகு புத்தி 19/10/2026 வரைக்கும் சனி தசையில் ராகு புத்தி. இப்போ வயது 25 வயசு முடிஞ்சு 8 மாதம் 1 நாள், கிட்டத்தட்ட 26 வயசு ஆகுது. பிறக்கும்போது குரு தசையில் 10 வருஷம் 5 மாதம் 13 நாள் மீதம் இருந்த நிலையில் பிறந்த ஜாதகம். அப்போ 26 வயசு ஆகியும் ஏன் கல்யாணம் ஆகலை? இது ஒரு பெண்ணோட ஜாதகம். ஏன் திருமணம் தாமதத்துக்கு என்ன காரணம்? லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். லக்கணாதிபதி குருவுடன் இணைந்திருக்கிறார். லக்கணாதிபதியான சனி குருவுடன் 3இல் மறைந்து குருவுடன் இணைந்திருக்கிறார். ஒரு லக்கணாதிபதி முழு பவரான சனி 3, 6, 11இல் மறைந்திருப்பது நல்லது. குருவுடன் இணைந்திருக்கிறார். ஒரு இயற்கை குடும்பாதிபதியுடன் இணைந்திருக்கிற நிலையில் குடும்பஸ்தானத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு லக்கணத்துக்கு 3இல் மறைந்து லக்கணாதிபதியோடு இணைந்த நிலையில் ஏன் திருமணம் லேட்டு அப்படின்னா, இங்கே சனி செவ்வாயினுடைய தொடர்பு வந்துடுது. சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்க, செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு பாபத்துவ அமைப்பு. ஆனால் இருவரும் வலுவாக இருக்கிறார்கள். பரிவர்த்தனை நிலையில் இருக்கிற நிலையில் லக்கணம் ராசி ஒரே கும்பலக்கணம் கும்பராசி ஆகி திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்துக்கு செவ்வாயினுடைய தொடர்பு. சனியினுடைய பார்வையை வாங்கிய செவ்வாய் திருமணத்துக்கு லேட்டானதுக்கு காரணம் அதுதான். ரெண்டாவது, அடுத்து இந்த 7ஆம் அதிபதியினுடைய தசையில் ஏன் நடக்கலை அப்படின்னா, தசாநாதனுக்கு 8இல் மறைந்திருக்கிறார். எப்போதும் சனி திசையில் சூரியன் ஒரு நிலையில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் திருமணத்தை கொடுக்கும். இப்போ எப்போ தான் திருமணம் நடக்கும்? அதுக்கு முன்னே குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தானா திருமணம் எப்போ நடக்கும்னு தெரியும். லக்கணத்துக்கு அதாவது லக்கணத்துக்கு 10இல் இருக்கிற புதனை குரு பார்க்கிறார். குரு புத்தி 19/10/2026 29 வரைக்கும் நடக்குது. அப்படிங்கிற நிலையில் குரு பார்த்த புதன் குழந்தையை கொடுப்பார். ரெஃபினட் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய குரு 7ஆம் இடத்தையும் பார்த்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிற புதன் அதாவது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிற நிலையில் குரு புத்தி ஆரம்பித்த உடனேயே திருமணமும் நடந்து குழந்தையும் இருக்கும். குரு பார்த்த புதன்